காலை வணக்கம். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் குறித்தும் உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. மருத்துவம் சார்ந்த நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஆனா சந்தேகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட தான் நீங்க கேட்கணும். நம்மளே அசியூம் பண்ணிக்கிறதோ இல்ல நாமளே ஒரு மெடிசனை எடுத்துக்கிறதோ இல்ல நம்மளுக்கே வீட்டுல தெரிஞ்ச விஷயங்களை சரியான ஒரு முறையான ஒரு அட்வைஸ் இல்லாம எடுத்துக்கிறது புது பிரச்சனையை உண்டாக்கும். அதனால தான் நம்மளுடைய ஷோல உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி சார். சார், இன்னைக்கு நம்ம காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு இது சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு சர்ஜரி தான் ஒரு ஆப்ஷன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ இதில் ஆயுர்வேதாவில் என்ன மாதிரியான ஒரு மெடிகேஷன் அவைலபிளாக இருக்குது? பொதுவாக அந்த ஃபைப்ராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பாகவே ஒரு காலத்துலலாம் ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 100ல் கிட்டத்தட்ட 60 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை, சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடாமல் இருக்கிறது. ரெண்டாவது, உடலுடைய இரும்பு சத்துடைய அளவு இன்றைக்கு நிறைய பெண்கள் அவங்க ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்றதே கிடையாது. சரி, இந்த மாதிரி ஃபைப்ராய்டு ஏற்பட்டால் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன் ஒன்று தான் தீர்வாக இருக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. 5000 வருடங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் ஃபைப்ராய்டு நோயினா என்ன, அதோடைய குறிகள் என்ன, அதற்கு எந்த வகையான மருந்துகள் தேவை, என்ன வகையான உணவு கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது எவ்வளவு நாள்பட்ட ஃபைப்ராய்டு நோயாக இருந்தாலும், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தொந்தரவாக இருந்தாலும் கூட முறையான ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது ஒரு 6 மாதத்தில் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அந்த நோய் குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் லைன்ல இருக்கேன். விஜயா ட்ரிவாண்டத்துல பேச நம்பர் 1 சொன்னீங்க. சொல்லுங்க விஜயா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. நான் விஜயா ட்ரிவாண்டத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு 70 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அவர் நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை. இப்போ பகலில் ஒரு 3-4 ஹவர்ஸ் தூங்குறேன், நைட் கம்ப்ளீட்டாக இஸ் நாட் ஸ்லீப்பிங் அட் ஆல். ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஹார்ட்டில் 100% பிளாக் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது. அதுக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன மருந்து உண்டுன்னு நீங்கள் சொன்னால் ஐ வில் பி ஹாப்பி. சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா சர்க்கரை நோயும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இதயத்துலேயும் பிளாக் அதிகமாக இருக்குது. ஆமாம். ஸோ இதுக்கு பொதுவாக தாமரையுடைய தண்டு சொல்லுவோம். தாமரை பூ இருக்கு இல்லையா, அதோட தண்டு, அந்த தண்டுக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய பிளாக்குகளை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உண்டு. ஒரு 100 மில்லி தண்ணீர் எடுத்து தாமரையுடைய தண்டு ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டு அதை ஒரு டீ வைக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு 100 மில்லி தண்ணிக்கு 5 கிராம் தாமரைத்தண்டு போடணுமா? 5 கிராம் என்ன போடணும்? தாமரை தண்டு போடணுமா? 100 மில்லி தண்ணிக்கு 5 கிராம் தாமரை தண்டு போட்டு கொதிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதை டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை தொடர்ந்து கொடுங்க. இதை கொடுக்கும்போது அவங்களுடைய தூக்கமும் இம்ப்ரூவ் ஆகும், சுகரும் கண்ட்ரோலுக்கு வரும், இதய பாதிப்பும் அதிக பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தாமரைத்தண்டு 100 மில்லில தண்ணியில 5 தாமரைத்தண்டு போடணும் இல்லையா? ஆமாமா, தாமரை தண்டை ஒரு 100 மில்லி 5 மில்லி தண்ணியில கொதிக்க வச்சு டீ சாப்பிடுற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனையை பின்பற்றுங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். சொல்லுங்க ஜாக்கிர் ஹுசேன், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட அம்மாவுக்கு முதுகுல இருந்து பின்னாடி காலு குதிங்கால் வரையிலும் ரொம்ப வலி இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நடக்கவே முடியல. அதாவது கால் நரம்புல கீழே குதிங்கால்ல அந்த எலும்பு வளர்ந்துருக்கா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வலி ரொம்ப ஓவரா இருக்கு, அவங்களால நடக்கவே முடியல. அதனால சரி, என்ன டாக்டர் ஒரு தீர்வு கிடைக்குமான்றதுனால கேட்கலாம். நிச்சயமா. நீங்க
இடுப்புல இருந்து கால் வரையிலும் வலி தெரியுதா இல்ல வெறும் குதிகால்ல மட்டும் வலி தெரியுதா? சில நேரம் வந்து அம்மாக்கு இடுப்புல ரொம்ப வலி இருக்கு. மோஸ்ட்லி வந்து கால்ல இடுப்பு குதிங்கால்ல தான் ரொம்ப வலி இருக்கு. காலை வைக்கவே முடியல அவங்களால. சரி, இதுக்கு சுலபமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ராடக்ட் ஒன்று மகாராஜ தைலம் அப்படிங்கிற ப்ராடக்ட் பொதுவாக எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது மகாராஜ தைலம் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த மகாராஜ தைலத்தை குதிகாலில் தடவிட்டு நல்லா வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அந்த குதிகால் வலி நல்ல வேகமாக குறையிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் வந்து மகாராஜ தைலம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரங்க, புல்லாம்பட்டியிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க ராமச்சந்திரன், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். அதில் சுத்தமா எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குதுங்க. சொல்லுங்க ராமச்சந்திரன், எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்குங்க. நானே ஒரு சமயம் எடுக்குது, ஒரு சமயம் எடுக்க மாட்டேங்குது. சும்மா கடமைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சமயம் நல்லா பசிக்குது, ஒரு சமயம் பசி எடுக்க மாட்டேங்குது. மோஷன்லாம் நார்மலாக இருக்கா உங்களுக்கு? நார்மலாக இருக்குங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா, பொதுவாக நம்ம விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம்மா, ஆமாம். அந்த உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். அந்த விளக்கெண்ணெய் வந்து ராத்திரி படுக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. வெந்நீரில் கலந்துங்களா? ஆமாம், இதை வந்து ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யணும். சரிங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வயிறு நல்லா சுத்தமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்னு சொல்லுவோம், ஈரல், அது மாதிரி வந்து சிறுநீரகம், அதே போல் வந்து நம்மளை செரிமானத்தை தூண்டக்கூடிய என்சைம்ஸ்லாம் உடம்புல ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நேரத்திற்கு நல்ல பசி ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியே வந்து அவைலபிளாக இருக்கிறது. ஸோ சுலபமாக நம்மளுக்கான தீர்வு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். நான் வந்து நார்வேலேருந்து சலாவுதீன். சொல்லுங்க சலாவுதீன், உங்களுடைய கேள்வியை நீங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். நான் வந்து ஏஜ் 68. ஓகே, எனக்கு வந்து இந்த வாக்கிங்லாம் போவேன், யோகாசனம்லாம் செய்வேன். ஓகே, எனக்கு வந்து இந்த சயாட்டிக் நேர் கம்ப்ரெஷன் இருக்கு. அதனால வந்து 2 முட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு. கொஞ்சம் வளைக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமம். நான் அதே மீறி உட்காந்துலாம் கம்பியை பிடிச்சி உட்காந்து எழுந்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஏற்கனவே வந்து சல்லாக்கி பிளஸ் டேப்லெட் கொடுத்தாங்க, ரொம்ப மோசமா இருக்க நேரத்தில். அது சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அவர் கொஞ்சம் இங்க உள்ள ஆயுர்வேத வைத்தியர் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தார். உட்காந்துக்கிட்டு ஸ்டூல்ல உட்காந்து வலது கால் பெருவரல இடது கையை கொண்டு பிடிச்சி அப்படி திருப்புறது, அப்புறம் ஆப்போசிட்ல செய்யறது. கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. இதுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் என்ன டாக்டர்? இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஜ தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் இருக்கு. அதை நல்லா நீங்கள் இடுப்புல இருந்து கால் வரையிலும், அதாவது உங்களுடைய பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி, கணுக்கால் பகுதி, எல்லா பகுதியிலையும் நல்லா அந்த எண்ணெயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்கணும். வெந்நீர் வச்சு வெறும் துடைச்சி எடுத்தா போதும், அப்படித்தானே? துவைச்சி எடுத்தா போடும். ரெண்டாவது இடுப்பு முட்டு இந்த பகுதி செய்தா போதும். ஆமா, ஃபுல்லா கால் முழுவதும், இடுப்புல ஆரம்பிச்சு கால் முழுவதும் தடவணும். கால் முழுவதும் மேல இருந்து தொடையில இருந்து கீழே வரைக்கும். ஆமாங்க. ரெண்டாவது விளக்கெண்ணெய் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. விளக்கெண்ணெயா? ஆமா, ராத்திரி படுக்கும்போது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை கொஞ்சம் பால்ல கலந்து சாப்பிடுங்க. சரி, 1 ஸ்பூனா டாக்டர்? 1 ஸ்பூன் ஒரு 50 மில்லி பால்ல கலந்து சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். 50 மில்லி பால் பிளஸ் 1 ஸ்பூன். சரி சரி. வேற நிச்சயமா இப்ப டாக்டர் வந்து உங்களுக்கு 2 தீர்வு வந்து சொல்லியிருக்காங்க, விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் மகாராஜா தைலம். நிச்சயமா இதை வந்து நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஞானம், சென்னையில இருந்து பேசுறேன். ஞானம். சொல்லுங்க ஞானம், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஞானம். வணக்கம் ஐயா. நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. என்னோட வயசு வந்து 47. சரி. வெயிட் வந்து 115. நானும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன், வாக்கிங் போய் பார்த்துட்டேன், உடம்பு குறையிற மாதிரி இல்லை. சுகர் ப்ரெஷர் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. எனக்கு வந்து உடம்பு நல்லா, நான் எக்ஸசைஸ் பண்ண ரெடியா இருக்கேன், வாக்கிங் பண்ண ரெடியா இருக்கேன், பட் உடம்பு குறைய மாட்டேங்குது. அது என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியாக்கு தான் கேட்குறேன். பொதுவாக நான் 2 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து சிம்பிள் ஆப்பிள் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் நடக்க வேண்டியது.
மூன்றாவது அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை அறவே நிறுத்தணும். இப்போ அது அப்படி நிப்பாட்டுற மாதிரி இருந்தால் அப்போ என்ன சாப்பிட்றது? அரிசி தான் எல்லாத்துலேயுமே நம்ம கலந்து தான் இருக்கு. இப்போ அரிசி எல்லாம் கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த 4 பொருட்களை உணவில் சேர்த்துக்கணும். கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம். இன்னைக்கு ஒரு பெரிய தவறு நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் இட்லி சாப்பிட்றோம். 2 இட்லி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு சமம். டெய்லி 2 லட்டு சாப்பிட்டா வெயிட் குறையுமா சொல்லுங்க? இல்லை. சரி. அதனால அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை குறைச்சி இந்த மாதிரி கூட அரிசி இருக்கக்கூடாதுண்ணே. எதுலையுமே அரிசி சம்பந்தப்பட்ட எந்த உணவுமே இருக்கக்கூடாது. சரி. இதை கரெக்டாக ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா ஒரு 20 கிலோ வரையிலும் வெயிட் குறையிறதை நீங்க பார்க்கலாம். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. கார்போஹைட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து கம்மியாக வந்து உட்கொண்டு மற்ற விஷயங்களை வந்து அதிகப்படியாக வந்து எடுத்துக்கணும். சிறுதானியங்களில் வந்து நம்மளுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் வந்து ஊட்டச்சத்தும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான ப்ரொபோர்ஷனில் வந்து இருக்குது. அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எடை குறையும். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திருப்ப கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கீதா. சொல்லுங்க சங்கீதா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்கம்மா. வணக்கம். என்னுடைய ஹஸ்பண்டோட ஏஜ் வந்து 40. அவர் லாஸ்ட் வீக் தான் வந்து ஃபுல் பாடி செக்அப், ஹெல்த் செக்அப் எடுத்துக்கிட்டாரு. ஓகே. அதுல வந்து அவர் கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு வந்திருக்கு. ஓ. லிவர் வந்து இன்க்ரீஸ்ட் எக்கோடெக்ஷன் இருக்கு. அது எனக்கு சரியா புரியல. ஓகே. அது என்ன? அது பொதுவாக ஈரலை பொறுத்தவரையிலும் அதோட டெக்ஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன்னா ஈரலை பொறுத்தவரையிலும் ஒரு நாளைக்கு 100 செல்கள் இறந்து போகுதுன்னா 120 செல்களுடைய உருவாக்கம் இருக்கும். நம்ம உடம்புலேயே வந்து திருப்பி திருப்பி புதிய செல்களை உருவாக்கக்கூடிய சக்தி ஈரலுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அதிகப்படியான கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போதோ அல்லது லிவருக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதோ இந்த புதிய செல்களுடைய உற்பத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் போது லிவருடைய அமைப்பு மாற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இன்க்ரீஸ்டு எக்கோடெக்ஸ்சர் நம்ம சொல்றது. ஓகே. உங்களுடைய சந்தேகம் என்னன்றதையும் நீங்க கேட்கலாம். இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகம் இதுல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர், இது ஃபேட்டி லிவர்னு இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டா அதை குறைக்க முடியும்? இல்ல வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணுமா? மெடிசன்? நிச்சயமா இதுக்கு மருந்துகள் தேவைமா. ஏன்னா லிவரை பொறுத்தவரையிலும் கிரேட் 2 வரும்போது வேற நம்ம உணவுகளை மட்டும் வச்சு அதிகமாக ஒன்றும் பண்ண முடியாது. மருந்துகள் நிச்சயமா தேவை. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு முறை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சென்னை ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பாருங்க. நான் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள் என்ன தேவை, உடற்பயிற்சிகள் என்ன தேவை, மனப்பயிற்சிகள் என்ன தேவை, அது கூட என்ன மருந்துகள் தேவைங்கிறத அட்வைஸ் பண்றேன். ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 148 இருக்கு. அது அதிகமான லெவலுங்களா? ஆமாம்மா, நிச்சயமா அதிகமான லெவல் தான். சரிங்க டாக்டர். ஓகே. ஸோ உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் நேரில் கொண்டு வந்து காமிக்கும் பொழுது தான் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம்மா. சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரம்யா. சொல்லுங்க சந்தியா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம். நீங்க இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே சார். எனக்கு சார் ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. தைராய்டு வந்து 6.73 என்னவோ இருக்கு. ஆனா பீரியட்ஸ் 3 மாசம் என்னவோ தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ டேட் ஆகுன
ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ம் இப்போ தைராய்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வேற கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 71 இருக்கேன் வெயிட். ம் இப்போ வெயிட்டும் கம்மி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. ஃபுட்டு வந்து ரைஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் என்னன்னு கேட்கலாம். பொதுவாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய பிசிஓடியும் இருக்குது, அது கூடவே ஹைப்போதைராய்டிசம் சொல்லக்கூடிய நோயும் இருக்குதுன்னு அர்த்தமா? அவங்க சொன்னது எல்லாமே சரிதான். நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடுகள் செய்யணும், உடற்பயிற்சிகள் செய்யணும். உடல் எடை எவ்வளவு சீக்கிரமாக குறைக்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக உங்களுடைய தைராய்டு பிரச்சனையும் குணமாகிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய பிசிஓடி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் குணமாகிறத பார்க்கலாம். நீங்கள் சுலபமாக வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்னம்மா? ஆனா ஒண்ணு வீட்டு அது மாதிரி சப்பாத்தி அது மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிரெக்னன்சி ஆகிறதுக்கு அதெல்லாம் ஹீட்டான பொருள் தானே, பிரெக்னன்சி ஆகிறதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமான்ட்டு கேட்குறேன். கோதுமை அப்படிங்கிறது நம்ம ஊரில் தான் சாப்பாடு கிடையாதே தவிர வட இந்தியா ஃபுல்லாக அதுதான்மா சாப்பாடு. அங்கே இருக்க பெண்கள் கர்ப்பம் ஆகிறது இல்லையா? பொதுவாக ரெண்டாவது வந்து கோதுமையை பொறுத்த வரையிலும் எடுத்துக்காத, ரொம்ப ஹீட்டான பொருள் எடுத்துக்காத, உனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படின்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு டவுட்ஸ். இல்லைம்மா, அரிசி எப்படி நம்ம ஊரில் உபயோகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் கோதுமையும். அது ஒன்றும் சூடான பொருள் கிடையாது, கோதுமை குளிர்ச்சியான பொருள். ஓகே ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி அண்ட் தைராய்டு பிரச்சனை, இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே வந்து ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைசஸ் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு அது வந்து நிச்சயமாக வந்து உபயோகரமாக இருந்திருக்கும். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், ஏழுமலை வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் ஏழுமலை, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நீங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம். இப்போது எனக்கு மலச்சிக்கல் இருக்குது சார். சரி. சுகர் இருக்குது, அது நார்மலாக தான் இருக்குது, ஆனால் மலச்சிக்கல் அடிக்கடி வருது சார். எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க டெய்லி? ஒரு 2 லிட்டராவது குடிக்கும் சார். அண்டு சாப்பாட்டில் வந்து கீரைகள் காய்கறிகள் இதெல்லாம் நல்லா சேர்க்குறீங்களா? அடிக்கடி சேர்ப்பேன் சார், ஆனால் மலச்சிக்கல் வந்துட்டே இருக்கு. மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப அழகான ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அர்ஷோ கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கிடைக்கும். என்ன பவுடர் சார்? அர்ஷோ கல்பம். அர்ஷோ கல்பம்னு பேர். அதுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது. ஓகே சார். அது வந்து ஸ்டூல் சாஃப்ட்னர்னு சொல்லுவோம். மலம் வந்து ரொம்ப இறுகி போகாமல் சுலபமாக உடம்பை விட்டு வெளியில் போகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள் அது. சரிங்க சார். அதை ராத்திரி படுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. ஓகே சார். இதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் உபயோகப்படுத்தினீங்கனாலே இந்த பிரச்சனை தீர்ந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த பவுடர் வந்து 1 ஸ்பூன் கலக்கணுமா சார்? 1 ஸ்பூன், ஒரு அரை கிளாஸ் வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. ஓகே. ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு அர்ஷோகல்பம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து சிபாரிசு செஞ்சுருக்காங்க. அதை நிச்சயமாக வந்து பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரேமா, கோயம்புத்தூர்லேருந்து பிரேமா. சொல்லுங்கள் பிரேமா, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அந்த காதுக்கு கீழே வந்து கொஞ்சம் அது நீர் சுருக்கிறதுல வந்து 2 காதுக்கும் கீழே கொஞ்சம் வீக்கம் இருக்குதுங்க சார். இருந்துட்டே இருக்குதுங்க. ஒரு ரொம்ப நாளா இப்போ கொஞ்சம் வலியாம இருக்குதுங்க ஒரு டைமுக்கு. அப்புறம் தைராய்டு கட்டிக்கே சின்ன இது இருக்குங்க சார். அதனால காதுக்கு கீழே கொஞ்சம் அடிக்கடி வலி வருதுங்க. வீக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்குங்க சார். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமா. ஏன்னா வந்து நீங்கள் இதுக்காக போய் காது டாக்டர் யாரையாவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இஎன்டி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க சார். அது உமிழ்நீர்ல தான் அந்த உமிழ்நீர் சுருக்கிறதுல கட்டி அந்த வீக்கமா இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி மருந்து சாப்பிட்டாங்க. அந்த இங்கிலீஷ் மெடிசன் எனக்கு சேரலைங்க சார். அப்புறம் கொஞ்சம் இந்த ஆயுர்வேதிக்கு ஒரு பாட்டிலுக்கு இது கொடுத்து வச்சுறாங்க சார், அது சாப்பிட்டு இருக்கிறேங்க. சரிங்கம்மா. எனக்கு நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு நான் உங்களை நேரில் பார்த்தாதாம்மா நல்ல தீர்வு என்னன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு முறை ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு சென்னை வாங்கம்மா, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் நேராக வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து இன்னும் சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டாக்டர் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். திறந்து உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு திரும்ப கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஆனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் குறித்தும் உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதா சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் ஹீலர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி சார். சார், இப்போ வந்து நம்ம அக்குபஞ்சர் பற்றி வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. எனர்ஜி ஹீலிங் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ முறையிலே இது ஒரு மாற்று மருத்துவ முறை அப்படிங்கிற மாதிரி வந்து டேர்ம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பிராணிக் அக்குபஞ்சர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு குறித்து சொல்லுங்கள். டெஃபினட்டாக இப்போ அக்யூபங்க்சர் அப்படிங்கிற சிஸ்டம் பற்றி பரவலாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அக்யூபங்க்சர் அப்படின்னா ஒரு மெல்லிய ஊசி மூலமாக உடலில் இருக்கக்கூடிய அக்யூபங்க்சர் புள்ளிகளில் வழங்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இப்போ இருக்குது. பிராண சிகிச்சை அப்படிங்கிறது நம்முடைய ஒளி உடல் ஆறாவில் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஸோ இப்போ அக்யூபங்க்சரை வந்து நம்ம நோ ட்ரக் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். பட் ப்ரானிக் ஹீலிங் இஸ் நோ டச் நோ ட்ரக் தெரப்பி. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம அமைப்பில் செய்யக்கூடிய இந்த சிகிச்சை முறையை வந்து நம்ம ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் அவர் யூனிட். நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் வந்து நோய்கள் வந்து நிறைய இருக்குது, பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. பட் ஒரு பேஸ்லைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து எதிர்கொள்கிறதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர், இது லேக்கிங்காக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து மனித உடலுக்குள்ளே வந்து ஆட்கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு பேஸை வந்து டெவலப் பண்ணுறது வந்து பிராணிக் அக்குபஞ்சரில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கையாளுறீங்க? ஆக்சுவலி நீங்கள் சொன்னது போல் நோய் வருவதற்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை குறையிறது தான். ஸோ இப்போ இந்த இம்யூன் லெவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது. ஒருத்தருக்கும் அந்த இம்யூன் லெவல் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு மழையில் 10 பேர் நினையும் போது 10 பேருக்குமே காய்ச்சல் வர்றதில்லை, ஜலதோஷம் வர்றதில்லை. 1-2 பேருக்கு காய்ச்சல் வரலாம், 1-2 பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கலாம், மற்றவங்க நார்மலாகவே இருப்பாங்க. ஸோ அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த நோயை எதிர்க்கக்கூடிய அந்த திறன் மனிதருக்கு மனிதன் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அக்யூபங்க்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ஒரு பவர்ஃபுல் இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இது நம்ம பல நிகழ்ச்சிகளில் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ மீண்டும் ஒரு தடவை இதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். நம்முடைய கைகளை இப்படி மடக்கி வைக்கும்போது இந்த எல்போ க்ரீஸ் ஒரு இடத்துல முடியும். இந்த புள்ளியை வந்து LI11 அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த புள்ளியில் நாம் தொடர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் அழுத்தம் கொடுத்து வந்தோம்னா நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிக்கு வந்து ஒரு டானிஃபிகேஷன் எஃபெக்டும் இருக்குது. நம் உடலினுடைய சக்தியை அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த புள்ளியை வந்து எந்த வயதினரும் பயன்படுத்தி கொள்ள முடியும். 2 கைகள்லையும் இந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கலாம், 2 கைகள்லையும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட். நோயே இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புள்ளி வந்து ஒரு ப்ரிவென்டிவாக ஒர்க் பண்ணும், நோய்கள் வராமல் தடுக்கும். எனக்கு சில நோய்கள் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த புள்ளியே வந்து ஒரு க்யூரேட்டிவாக இருக்கக்கூடிய நோய்களை படிப்படியாக குறைப்பதற்கு உதவும். நிச்சயமா சார். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். நான் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேங்க மேம். குட் மார்னிங் மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். காவேரிங்க மேம், நான் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் காவேரி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. நான் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேங்க சார், காவேரி. நான் 2 கேள்வி கேட்கலாங்க சார். ஹலோ சார், நான் காலையில எந்திரிச்சேன். என்னுடைய ஏஜ் வந்து 33. என்னுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 40. எனக்கு வந்து காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா வலது கால்ல குதிகால்ல பாத்தீங்கன்னா வலி இருக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு நேத்து தான் வந்துட்டு, நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு படபடப்பு, ஒரு பேக் பெயின், உடம்பு என்னவோ ஒரு மாதிரி, என்ன சொல்றது, அது வலிக்கிற மாதிரி இருக்குங்க சார். அப்புறம் படபடன்னு இருக்கு நெஞ்சு வந்துட்டு. உங்களுக்கு குழந்தைகள் இருக்காமா? இல்லைங்க சார், இப்பதான் மேரேஜ் ஆச்சு. உங்க வயது என்ன சொன்னீங்க? 33. 33 சார். வெயிட் வந்து 40. வெயிட் 40. ஓகே. திருமணமாகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? எனக்கு வந்துட்டு 1 இயர் ஆச்சுங்க சார். 1 இயர் ஆகுது. உங்களுடைய பீரியட்ஸ், மாத விலக்கெல்லாம் ரெகுலரா இருக்குமா உங்களுக்கு? கரெக்டா இருக்குங்க சார். ஆனா 1 மந்த் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவும் வந்து 3 days இருக்கும் எனக்கு வந்துட்டு. போன மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா
அதாவது லைட்டா இருந்தது, எப்பவும் இல்லாம லைட்டா இருந்தது. இடையில வெள்ளைப்படும் தொந்தரவு இருக்குமா? ஒயிட் டிசார்ஜஸ் மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா? எனக்கு வெள்ளை வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் படாதுங்க சார் எனக்கு வந்துட்டு. ஓகேம்மா. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஏஜுக்கு வந்து உங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக லீனாக இருப்பீங்களா? ஆமாங்க சார். நான் என்னை பார்த்தாலே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நீங்க கல்யாணம் ஆன மாதிரி ஒரு தெரியவே இல்லை, நீங்க படிக்கிற மாதிரி தான் தெரியுது சரி சரி அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா வெயிட் வந்து பாட்டி இருக்குங்க சார். ஓகே. இப்போது நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு நேரில் ஒரு டாக்டரை சந்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 33 வயசில் 40 கிலோ தான் எடை இருக்கிறதா சொல்கிறீங்க. மாதவிலக்கில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாதவிலக்கு ஒழுங்காக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதுவும் இப்போ திருமணமாகி 1 வருஷம்தான் ஆகுது, ஒரு குழந்தை தரிக்கணும், ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நீங்கள் ஈன்றெடுக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ உங்களுக்கு இருக்கிற இந்த கண்டிஷனில் நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை சந்தித்து அவருடைய அட்வைஸில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. டில் தென் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட், நோய் எதிர்ப்பு புள்ளி, டானிஃபிகேஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம இந்த கையில் ஒரு புள்ளி சொன்னேன். இந்த புள்ளியில் வந்து நீங்கள் தற்சமயம் அழுத்தம் கொடுத்து வாங்க. ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். டாக்டர் நேரில் பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நீங்கள் வந்து பின்பற்றுங்க. நேரில் ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். ப்ளஸ் அந்த இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் சொன்ன அந்த சின்ன ஆலோசனையும் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். அகமது, கும்பகோணம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்ன? எங்க அம்மாவுக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகுது, 45 ஏஜ். அவங்களுக்கு வந்து இப்ப கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபைப்ராய்டு கட்டின்னு. சரி. அது வந்து இப்ப அவங்களுக்கு வந்து 8 சென்டிமீட்டர் சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து எங்க சின்னம்மாக்கும் அவங்களுக்கு வந்து இப்ப 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி இருக்கு. அவங்களுக்கும் சொல்றேன், இது எடுத்துக்கிட்டே இருக்குமா, இதை கியூர் பண்ண முடியுமா ஸ்பெஷல் மூலமா? ஆமாங்க. அதாவது பேஷண்ட்டோட, அதாவது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், பிசிஓடி போன்ற பிரச்சனைகளை வந்து அக்யூபஞ்சர் மூலமாக குணப்படுத்த முடியும். ப்ரொவைடட் அந்த பேஷண்ட்டோட ப்ரெசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய டாலரபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் அசஸ் பண்ணணும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வேறு சில ஃபேக்டர்ஸ் தெரியணும். அவங்களுடைய மாத விலக்கு எப்படி இருக்குது, இடையில் வந்து ஒயிட் டிசார்ஜஸ் மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, இது போன்ற டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு நம்ம நிவாரணம் வழங்க முடியும். ஓகே. ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சரில் வந்து இதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, திறந்து பேசலாம். ஓகே, இணைப்பில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரெக்னன்சிக்காக கூட வந்து இந்த பிராணிக் அக்குபஞ்சரில் வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி பிரச்சனை ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து சொல்லப்படுது. பட் அதுக்கு வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் இது ரெண்டும் ரொம்ப வந்து பிரதானமாக வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ என்ன காரணத்தினால இந்த பிரச்சனைகள் வருது, அதுக்கு அக்குபஞ்சரில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குன்னு சொல்லுங்கள். குட். டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் திஸ் இன்ஃபெர்டிலிட்டி பேஷண்ட்ஸ், பொதுவாக எல்லாருக்குமே பொதுவாகவே. ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்கிறது இல்லை. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் டயட், ஒரு மைல்டு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே மிக அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டது போல் இந்த யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், பிசிஓடி, யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, ஒயிட் டிசார்ஜஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த ஒயிட் டிசார்ஜஸ், பிசிஓடி அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் ஃபெனோமெனாவாக இருக்குது. இப்போ ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒயிட் டிசார்ஜஸ் சிம்டம் இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு காமனான விஷயம், நமக்கும் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க மற்ற பெண்களுக்கு இருக்குது, நண்பர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்குது, அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி துவக்கத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆரம்பத்திலேயே நாம் வந்து அதை முறையாக சிகிச்சை எடுத்து சரி செய்யணும். அதே மாதிரி இந்த இன்ஃபெர்டிலிட்டி கேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக அளவில், குறிப்பாக இங்கிலாண்டில் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டை பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. அவங்க இப்போ சமீபமாக எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி 4 கப்பலில் ஒருத்தவங்க
கன்சீவ் ஆகிறதுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை நாடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஊர்லேயும் குறிப்பாக சென்னையிலுமே கூட ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இப்போ IUI, IVF போன்ற கரு தரிப்பு மையங்களில் கூட அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க. அக்யூபஞ்சர் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜ்லேயும் இப்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய செமன் கவுன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய யூட்ரஸ் ரிலேட்டட் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அக்குபஞ்சர் மூலமாக ஒரு அற்புதமான நிவாரணத்தை வழங்க முடியுது இயற்கையாக. நிச்சயமா சார், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சரில் தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை கேள்விகளையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 044455969444. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ப்ரொஃபஸர் ஹீலர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் வந்து இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை, அக்குபஞ்சர் சார்ந்த சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நாங்க காய்பட்டினத்துல இருந்து மஞ்சுளா பேசுறேன். சொல்லுங்க மஞ்சுளா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு 2 வருஷமா வந்து முட்டு வலி இருக்குது இடது கால்ல. அதே மாதிரி வலது கால் பாதமும் ரொம்ப ஜாஸ்தியா நடக்க கூட முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன வயசுமா? 26. என்னம்மா? 26. திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். இது சிசேரியன் பண்ணி தான் ஒரு குழந்தை பிறந்தது. அதுல இருந்து பேக் பெயின் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது. ஓகேம்மா, நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், பெண்களை பொறுத்த வரைக்குமா கர்ப்பப்பை சக்தி ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அவங்களுடைய உடல் வலி, குறிப்பாக எலும்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு அடிப்படையான காரணம். சரி, இப்போ உங்களுக்கு கூட இந்த முட்டி வலி, குதிகால் வலி, இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய கர்ப்பப்பையினுடைய சக்தியின்மை தான் காரணம். நீங்க ஒரு எனக்கு இர்ரெகுலர் பீரியட்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா அதுல லைட்டா நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதான் இது இப்போ அதுதான் நானும் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்களும் அதை ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. சரி, உங்கள் கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, பீரியடில் இர்ரெகுலாரிட்டி இருக்குது, அல்லது ரொம்ப குறைவாக மாதவிலக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய இண்டிகேஷன்ஸ். சரி, நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பையும் பலம் பெறும், எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களும் முழுமையாக குணமாயிடும். மீண்டும் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, இன்னும் நிறைய எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் கூட அடுத்து ஒரு குழந்தையை கூட நீங்கள் பெற வேண்டிய எண்ணம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் என்னம்மா அதில் அதான் அடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இதே கண்டிஷனில் நீங்கள் மீண்டும் கன்சீவ் ஆகிறது வந்து நாட் அட்வைசபிள். அதனால் குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய கர்ப்பப்பையினுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்துக்கணும். சரி, நார்மலாக பொதுவாகவே மக்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா கன்சீவ் ஆகணுன்றதுக்காக போராடுறாங்க, பலவிதமான முயற்சி செய்கிறாங்க. 8 தடவை IUI பண்ணேன், 4 தடவை IVF பண்ணேன், சக்ஸஸ் ஆகலைன்னெலாம் நினைக்கிறாங்களே தவிர, குழந்தை ஆரோக்கியமாக கர்ப்பப்பையில் வளரணும், அந்த குழந்தை வந்து நோய் நொடிகள் இல்லாமல், பிறவி கோளாறுகள் இல்லாமல் நாம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கணுன்றதை ஆரம்பத்தில் யாருமே யோசிக்கிறது இல்லை. சரி, முதல்ல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆரோக்கியமான பெற்றோர்களால் தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும் இல்லையா? அதனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய உடம்பை கவனித்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்துக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணும்போது கருத்தரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
நிச்சயமா. இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ப்ரிப்பேர்டாக நீங்கள் அதுக்கு வந்து தயார்படுத்திக்கணும். உங்களுடைய அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து அறிவுறுத்திருக்காரு. ஸோ டாக்டர் சொன்ன இந்த ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. அண்ட் டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னது போல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியே இல்லை. நாம் யாருமே ஆரோக்கியமாக இல்லை. காரணம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கை முறை வந்து இயற்கையை விட்டு வெகு தூரம் விலகி வந்துடுச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு குளோபலைசேஷன், வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய மக்களினுடைய லைஃப் ஸ்டைலை நாம் அப்படியே அடாப்ட் பண்ண விரும்புகிறோம். சரி, இப்போ ஆக்சுவலி நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் அவன் வாழக்கூடிய இடத்துல இருந்து 24 மணி நேரம், அதாவது ஒரு நாளில் எவ்வளவு தூரம் அவன் நடந்து செல்ல முடியுமோ அந்த பகுதிக்குள் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை தான் அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு உணவோடு கூட நாம் வந்து ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்ம உடலினுடைய கழிவுன்றது நமக்கு நல்லா தெரியும். அது வெளியேற வேண்டிய ஒரு கழிவு. அதையே நாம் மீண்டும் ஒரு உணவாக அருந்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அபத்தமான செயல் இல்லையா? இது போல் நம்முடைய வாழ்க்கை முறை வந்து இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இயற்கையை நோக்கி திரும்ப துவங்கியிருக்காங்க. இன்றைக்கி விற்பனையாகக்கூடிய ஒரு பொருளில் கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட், இது ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்து ஸ்டாம்ப் பண்ணி தான் மார்க்கெட் கூட பண்ண முடியுது. ஸோ அதனால் நமக்கு வந்து முதல்ல ஆரோக்கியத்தின் மீது ஒரு நாட்டம் வரணும் அப்படின்னா அந்த முறையான உணவு, ஐ மீன் ப்ராப்பர் ஃபுட் இன் ப்ராப்பர் டைம், இது இரண்டுமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சீதோஷ்ண நிலை, நாம் வாழக்கூடிய இடங்களில் பகுதிகளில் இருப்பதற்கு ஏற்றாற் போல் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிச்சயம் அது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா வந்து தெரிஞ்சாலும் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டான ஒரு வாழ்வியல் மாற்றத்தை பற்றி தான் வந்து டாக்டர் வந்து அறிவித்திருக்காரு. மிக்க நன்றி டாக்டர். ஸோ இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.